பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மளோட கண் ஒரு கெட்டதை பார்க்கும் பொழுது, கெட்ட விஷயங்கள் நடக்கிறத நம்ம உட்கொள்ளும் பொழுது அது சரீரம் முழுவதும் அழுக்கு பண்ணிருது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனால நம்மளோட கண் தெளிவா இருக்கணும், நம்மளோட மனசு தெளிவா இருக்கணும், எல்லாமே தெளிவா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை எப்பொழுதும் தியானிச்சு அதை அவரோட வழிகளில நம்ம நடக்கும் பொழுது அவரை பிரியப்படுத்துற மாதிரி ஆகுது இல்லையா? மத்தேயு 6வது அதிகாரம் 23வது வசனத்துல, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனால நிறைய இந்த உலகத்துல பாவமான காரியங்கள் அநேக காரியம் இருக்கு. அது எல்லாம் எதன் மூலமா உள்ள போகுது? நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம கண் மூலமா உள்ள போகுது, காது மூலமா உள்ள போகுது, வாய் வழியா வெளியில வருது இல்லையா? அதனால நம்ம கண்ணை எல்லா இச்சைகளுக்கும் அப்புறப்படுத்தி நம்ம பாதுகாத்துக்கணும், எல்லா பாவத்துக்கும் விலக்கி நம்ம பாதுகாத்துக்கணும். இந்த சரீரமே அவர் வாழுகிற ஆலயம் இல்லையா? இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கலாமே.